போல் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேணும். ஆதியாகமம் 1:1 இருந்து வெளி 22:21 வரையும் உள்ள சகல வேத வாக்கியங்களும் ஏதோ ஒரு முறையில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இதன் நிமித்தமே பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 2:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ரட்சிப்புக்கும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, பரிசுத்தத்துக்கும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, விடுதலைக்கும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, எல்லாவற்றிற்கும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. அப்போ சிலுவையில் மனுஷ குலத்தினுடைய பிரச்சனை அந்த பாவம், அதற்கு தீர்வு சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இப்பொழுது வேத வார்த்தைக்கு கடந்து செல்வோம். ரோமர் 8:9 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இப்படி இருக்க இந்த ரோமர் 8:9 சொல்லப்பட்ட அந்த வேத வாக்கியத்தை தமிழில் இருக்கிறத நான் உங்களுக்கு வாசித்தேன். ஆங்கிலத்தில் கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் சொல்லப்பட்டிருக்கிறத நான் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு அதையும் தருகிறேன். அப்போ ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து சரியானதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருந்தால் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார். இப்பொழுது எவனாகுதல் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதிருந்தால் அவன் அவருடையவன் அல்ல, அவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லி கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் சொல்லப்பட்டு கிடக்குது. அப்போ ரெண்டு வேத வார்த்தைகளையும் ஒப்பிட்டு பார்த்து எது சரியானதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையாக ஒவ்வொரு வார்த்தையும் இருக்க வேணும். இதில் நாம் கவனம் செலுத்தாமல் போனால் நம்முடைய ஆத்துமாவியே இழந்து போக வேண்டி வருமென்றதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் ஜெபத்துக்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு சோஸ்திரம். இந்த அருமையான நேரத்தை நீர் எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறீர். அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம் பிதாவே. இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து அவர்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து
ஆவிக்குரிய செவிகளை திறந்து உணரக்கூடிய இருதயத்தை தேவரீர் அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து நிதானமான முறையில் அவர்களுக்கு போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் முன்னின்று அவரே போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. கடைசி செய்தியில் நான் உங்களுக்கு கடைசியாக இறுதியாக அந்த செய்தியில் நான் மத்தேயு 13, 14, 15 உங்களுக்கு வாசித்தது எனக்கு ஞாபகமாக இருக்குது. அப்போ அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஏசையாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது. அப்போ இந்த ஏசையாவின் தீர்க்க தரிசனத்தின் முக்கியத்துவம் என்னன்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பார்ப்பார்கள், ஆனால் பார்க்கவில்லை. அவர்கள் கேட்பார்கள், ஆனால் கேட்கவில்லை. அடுத்தது மூன்றாவதாக உணரவில்லை. அப்போ கண்டும் அவர்கள் காணவில்லை, பார்த்தும் அவர்கள் பார்க்கவில்லை. அப்போ இதன் நிமித்தம் அவர்களுடைய இருதயத்தில் தாங்கள் கண்டதை, தாங்கள் பார்த்ததை தாங்கள் கேட்டதை உணர முடியாமல் இருக்கிறார்கள். அப்போ உணர முடியாமல் அவர்கள் இருக்கிறபடியினால ஆண்டவர் சொல்கிறார், என்னாலே அவர்களை ஆரோக்கியமாக்க முடியாது. அப்போ ஏசையாவின் தீர்க்க தரிசனத்தின் ஆபத்தை ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள், காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள். ஆனபடியினால இருதயத்தில் நீங்கள் உணர மாட்டீர்கள். மந்தமான இருதயமாக இருக்கிறது. அப்போ இதன் நிமித்தம் நான் உங்களை ஆரோக்கியமாக்க முடியாது. அதாவது உங்களுடைய நோய்களை குணமாக்க முடியாது, உங்களுடைய பின்வாங்கலை உங்களுக்கு குணமாக்க முடியாது, உங்களுடைய அந்த ஒரு சோர்வாக நீங்கள் இருக்கிற டிப்ரெஷனில் இருக்கிற உங்களை என்னால் குணமாக்க இயலாமல். ஏனென்று சொன்னால் இந்த மூன்று விஷயத்தினாலே நீங்கள் அதாவது கொழுத்து போய் உங்களுடைய இருதயம் கொழுத்து போய் இருக்கிறது. நான் ஆரோக்கியமாக்காமல் உங்களுடைய இருதயம் கொழுத்து போய் இருக்கு. பார்க்கிறீர்கள், பார்க்க இல்லை, கேட்கிறீர்கள், கேட்க இல்லை, உணர்கிறீர்கள், உணர இல்லை. அப்போ இந்த மூன்றும் இருக்கிறபடியினால நான் உங்களை ஆரோக்கியமாக்க இயலாமல் இருக்கின்ற ஆண்டவர் சொல்கிறார். அவர்கள் காவால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். இப்படி எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், காவால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். இந்த பூமியில் அவர்கள் இந்த பூமியை விட்டு விலகும் போது அதனுடைய தாக்கத்தை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். நான் உங்களை அறியேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அதனுடைய ஆபத்து எந்தளவு ஆபத்தை அவர்கள் சேகரித்தார்கள் பூமியில் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அது மட்டுமல்ல, யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2, 3 அதிகாரங்களில் 7 முறை 7 கண்டு சொல்லிக்க ஃபினிஷ்டு, கம்ப்ளீஷன்ஸ், பர்ஃபெக்ட் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கம்ப்ளீட்டாக 7 தரம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அது என்றால் வெளி 2:7, 2:11, 2:17,
2:29 3:6 3:13 3:22 7 முறை யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான செய்தி. அது என்னென்று சொன்னால், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறத காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறத காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ ஆவியானவர் வீணாக சொல்லவில்லை என்பதனை ஒவ்வொரு விசுவாசியும் அறிந்திருப்பது அவனுக்கு பிரயோசனமாக இருக்கும். இது இப்படி இருக்க, பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசியில் வாசமாயிருந்து அவனில் செயற்படுவதற்கு ஏதுவாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு தேவ பிரமாணத்தை கட்டளையாக கொடுத்திருக்கிறார். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேவ பிரமாணத்தை கட்டளையாக தான் அவர்களில் செயற்படுவதற்கு ஏதுவாக இந்த கட்டளையை ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுத்திருக்கிறார். இது ஒரு பிரமாணம். அப்போ இந்த பிரமாணம் என்ன? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மகாபலம் பொருந்திய பாவம் மரணம் என்ற பிரமாணம் ரோமர் 8:2 ரோமர் 7:23 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாவம் மரணம் என்ற பிரமாணத்தில் இருந்து கிறிஸ்தவன் தப்ப வேண்டுமானால் பாவம் மரணம் என்ற பிரமாணத்தை விட மிகவும் பலம் பொருந்திய கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை அவன் கெட்டியாக கடைப்பிடிக்க வேண்டும் என்பதே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசியிலையும் கேட்டுக்கொள்ளுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லையேல் அவன் கெட்டியாக பிடிக்காவிட்டால் பாவம் மரணம் என்ற பிரமாணம் அவனை நிச்சயமாக செயற்பட்டு அவனை நிர்மூலமாக்கும் என்பது திட்ட தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது ரோமர் 8:2. அப்போ இந்த மாதிரியான ஒரு இக்கட்டுக்குள்ள மாற்றப்பட்ட பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 7:24 நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலையாக்குவார் என்று சொல்லி அவர் விசனப்பட்டதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஞாபகத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ பவுல் அப்போஸ்தலர் விசனப்பட்டு தேவனை தேடினபடியினால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கலாத்தியர் 1:11-12 வெளிப்பாட்டை கொடுத்து அவரை என்ன மாதிரினால் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான வழிமுறை என்ன என்று சொல்லி அவருக்கு வெளிப்பாட்டை கொடுத்ததன் மூலம் அவர் விடுதலையானார். ஆனால் ஏராளமான கிறிஸ்தவர்கள் ஏசையாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிற கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கோ இதை பற்றி ஒன்றுமே அவர்களுக்கு தெரியாது. ஆனபடியால் சாத்தான் அவர்களை நிர்மூலமாக்கியே தீருவான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை அவன் கெட்டியாக பிடிக்க வேண்டும். அவன் பிடிக்காவிட்டால் பாவம் மரணம் என்ற பிரமாணம் அவனை மேற்கொள்ளும் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்படியாயின் பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வாசம் செய்து பலமாக நம்மில் செயற்படுவதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை கடைப்பிடிப்பது தவிர்க்க முடியாத ஒன்று என்றதையும் இன்றியமையாதது என்றதையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவி ஒரு விசுவாசியில் வாசம் செய்வது ஒன்று, செயற்படுவது இன்னொன்று.
கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாத ஒரு விஷயம், பரிசுத்த ஆவி ஒரு விசுவாசியில் வாசம் செய்வது ஒன்று, செயற்படுவது இன்னொன்று என்பதனை விசுவாசி அறியாவிட்டால் அவன் தன்னை தவறுதலாக வழி நடத்தக்கூடிய சாத்தியக்கூறு நிச்சயமாகவே உண்டு என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருக்க வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவி ஒரு விசுவாசியில் வாசம் செய்வதற்கு அவன் ஆவியில் முதல் பிறந்திருக்க வேண்டும். யோவான் 3:3 அவன் ஆவியில் பிறந்து ஆவிக்குள் ஞானஸ்நானம் செய்யப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 1:4-6 ஆனால் அவனில் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக செயற்படுவதற்கு கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை அவன் கடைப்பிடிக்க வேண்டும். அப்பொழுது அவன் ஆவியில் பலனடைந்து பாவம் மரணம் என்ற பிரமாணத்தை வெற்றிகரமாக தோற்கடிக்க முடியும் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ 4 விஷயம் சொல்லியிருக்கிறேன். அப்போ பரிசுத்த ஆவி ஒரு விசுவாசியில் வாசம் செய்வதற்கு அவன் ஆவியில் பிறக்க வேணும். யோவான் 3:3 ஆவிக்குள் பரிசுத்த ஆவிக்குள் ஞானஸ்நானம் செய்யப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 1:4-5 மற்றது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக அவனில் செயற்படுவதற்கு கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை அவன் கடைப்பிடிக்க வேண்டும். அப்பொழுது அவன் ஆவியில் பலனடைந்து பாவம் மரணம் என்ற பிரமாணத்தை வெற்றிகரமாக தோற்கடிக்க முடியும் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருக்க வேண்டும். இதற்கு அவன் செய்ய வேண்டியது என்ன? அவன் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். உன்னதமானவரின் மறைவுக்குள் அவன் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். உன்னதமானவரின் மறைவுக்குள் அவன் மறைந்திருக்க வேண்டும். இதனை பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலம் ஒரு கட்டளையாக ரோமர் 8:2 உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பதற்கு அவன் தொடர்ச்சியாக கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் விசுவாசித்து 1 கொரிந்தியர் 2:2 அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டியதே. லூக்கா 9:23 ரோமர் 6:3-14 தேவையான மிக முக்கியமான தகவல்கள் தரப்பட்டிருக்கிறது. திருப்பி மறுபடியும் சொல்லுகிறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பதற்கு, கிறிஸ்துவுக்குள் இருப்பதற்கு அவன் தொடர்ச்சியாக கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் விசுவாசிக்க வேணும் என்று 1 கொரிந்தியர் 2:2 சொல்கிறது. அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேணும் என்று சொல்லி லூக்கா 9:23 ரோமர் 6:1-14 சொல்கிறது. அப்பொழுது அவனில் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்து அவனில் வல்லமையாக செயற்பட்டு பாவம் அவனை மேற்கொள்ளாதபடிக்கு பார்த்து கொள்வார். பாவம் அவனை மேற்கொள்ளாதபடிக்கு பார்த்து கொள்வார். இதனை உறுதிப்படுத்தும் நிமித்தமே பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் அந்த பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லி ரோமர் 6:14 தெளிவாக சொல்லியிருக்கிறார். பவுல் அப்போஸ்தலர் மூலம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவனுடைய மரண செய்தியில் அப்போ என்ன நடக்கிறது? இந்த மாதிரியாக அவன் நடக்கும் பொழுது லூக்கா 9:23 ரோமர் 6:1-14 அப்போ தன்னுடைய விசுவாசம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த விசுவாசியினுடைய மரண சரீரம் இடைவிடாமல் பரிசுத்த ஆவியானவரால் உயிர்ப்பிக்கப்பட்டு கிறிஸ்துவின் சாயல் நிறைவேற்றப்படும் என்பதனை பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக கூறியிருக்கிறார். மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன்.
அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கும் பொழுது என்ன நடக்கிறது? அவனுடைய மரண சரீரம் இடவிடாமல் பரிசுத்த ஆவியினால் உயிர்ப்பிக்கப்பட்டு கிறிஸ்துவின் சாயல் நிறைவேற்றப்படுகிறது என்பதனை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சரீரம் பாவ சரீரம், நம்முடைய சரீரம் மரண சரீரம். அப்போ இந்த மரண சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டு கிறிஸ்துவின் சாயல் நிறைவேற்றப்படுகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரோமர் 8:11 என்ன சொல்லப்பட்டிருக்கென்று சொன்னால், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி ரோமர் 8:11 தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவின் சாயலில் நிறைவேற்றுகிறதுக்கு என்ன நடக்கிறது என்றதை நாம் கவனமாக அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இடவிடாமல் நம்முடைய சரீரத்தை, சாவுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பித்து கிறிஸ்துவின் சாயலை தொடர்ச்சியாக நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அது பரிசுத்தத்தின் முக்கியமான ஒரு பங்கு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதை பற்றி ரோமர் 8:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதனுடைய ஆவிக்குரிய பொருளை கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய, அப்போ இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரார்? தேவாதி தேவன் பரமபிதாவே அவரை எழுப்பினார். எழுப்பினவருடைய ஆவி, அப்போ எந்த ஆவி? பரிசுத்த ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், அப்போ விசுவாசிகளை பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். அந்த ஆவி இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ பண்ணின அந்த ஆவி, பரமபிதாவினுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், ஆம், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலும் அந்த ஆவி வாசமாயிருக்கிறார் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே, தம்முடைய ஆவியினாலே, பரமபிதாவினுடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே அவர் உங்களில் வாசமாயிருக்கிறார். அப்போ அந்த ஆவியின் மூலம் அதே வல்லமை, அதாவது கிறிஸ்துவ உயிர்த்தெழ பண்ணின அதே வல்லமை நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ பண்ணியது. இது சாத்தியமானது நம்முடைய விசுவாசம். எப்படி அது சாத்தியமானது? அந்தளவு வல்லமை உள்ள ஆவி எப்படி உங்களுக்குள்ள வாசம் செய்தார் என்று சொன்னால் அது சிம்பிளான ஒரு விஷயம். அது என்னென்று சொன்னால், நம்முடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் நிலைத்திருக்கும் பொழுது அந்த வல்லமை, பரமபிதாவினுடைய பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் இருந்து எப்படி கிறிஸ்துவை உயிர்த்தெழ பண்ணினாரோ அதே மாதிரி சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தையும் அடிக்கடி உயிர்ப்பிக்கிறார். என்னத்திற்காக உயிர்ப்பிக்கிறார்? கிறிஸ்துவின் சாயலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்போ கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் பொழுது, கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலும் நிலைத்திருக்கும் பொழுதே அந்த வல்லமை நம்மில் செயல்படும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அப்போ சாவுக்கேதுவான நம்முடைய சரீரத்தில், அதாவது
அந்த பாவத்தினால சாவுக்கு எதுவான சரீரத்தோடு நாம் இந்த பூலோகத்தில் பிறந்தோம். மரண சரீரத்தோடு நாம் எல்லோரும் இருக்கிறோம். அப்போ சாவுக்கு எதுவான சரீரம் இது என்பதை ஒரு கிறிஸ்தவன் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஆபத்தை அவன் எதிர்நோக்க வேண்டியதாக இருக்கிறது. தற்பெருமைக்கு இடம் கொடுக்க வேண்டியதாக இருக்கு. கேவலமான இச்சைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. மாம்சத்தின் கிரியைகளுக்குள் மாட்டுப்பட வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய சரீரம் சாவுக்கு எதுவான சரீரம். இதை உயிர்ப்பிக்க பரிசுத்த ஆவியினால் மட்டுமே முடியும் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ சாவுக்கு எதுவான நம்முடைய சரீரத்தில் வல்லமையை நமக்கு தருகிறார். நமக்கு தந்து யாராவது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்து ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு அவர் உதவி செய்வார். நாம் செய்ய வேண்டியதென்ன? இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டியதே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. அப்போ அதை நாம் செய்வோமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு கிறிஸ்துவின் சாயல் நிறைவேற்றப்படும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் சட்டபூர்வமற்ற முறையில் செயற்படுவதில்லை. கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றியது ஒரு சட்டபூர்வமான வேலை. அப்போ கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றியதன் அடிப்படையிலேயே பரிசுத்த ஆவியானவர் செயற்படுகிறார். அப்போ அவரும் சட்டபூர்வமாக செயற்படுகிறார். அப்போ அவர் நம்மிடத்தில் கேட்டுக்கொள்கிறது என்னமாது என்று சொன்னால், கிறிஸ்து உனக்காக சட்டபூர்வமாக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்திருக்கிறார். அப்போ சட்டபூர்வமாக அவர் செய்ததை நீ விசுவாசி. அப்பொழுது நான் உனக்குள் சட்ட ரீதியாக நான் செயற்படுவேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். அப்போ விசுவாசம் ஒருவனுடைய விசுவாசம் சட்டபூர்வமாக இருக்க வேண்டும். சட்டபூர்வம் இல்லையோ பரிசுத்த ஆவியானவர் செயல்பட மாட்டார். பழைய ஏற்பாட்டிலும் அதுவே சட்டபூர்வமானது. கலாத்தியர் 3:13-14 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாசியில் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்தும் அவர் செயற்படாமல் இருப்பதற்கு காரணம் விசுவாசி சட்டபூர்வமானதை விசுவாசிக்கவில்லை. விசுவாசி என்ன செய்ய வேண்டும் என்பதனை பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் மூலம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாசி வேறொன்றை அறிய முயற்சிப்பானாய் இருந்தால் உடனடியாக பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய சட்டபூர்வமான செயற்பாட்டை சட்டபூர்வமான நடவடிக்கையை அவர் உடனடியாக நிறுத்தி கொள்வார். ஏனென்று சொன்னால் சட்டபூர்வமானதை விசுவாசிக்கவில்லை. ஆனபடியால் தான் 1 கொரிந்தியர் 2:2 மிக முக்கியமான வசனம், வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.
ஆமென்.